அலகு 33. துணை வேண்டும் மன்றாட்டு. அழித்தொழிப்பவனே, உனக்கு ஐயோ கேடு! இன்னும் நீ அழிக்கப்படவில்லையே. நம்பிக்கை துரோகியே, உனக்கு எவரும் துரோகம் செய்யவில்லையே. நீ அழித்தொழிப்பதை முடித்ததும் நீயும் அழிந்தொழிவாய். நீ நம்பிக்கை துரோகம் செய்தவுடன் உனக்கும் துரோகம் செய்வார்கள். ஆண்டவரே, எங்கள் மீது இரக்கமாயிரும். நாங்கள் உமக்காக காத்திருக்கிறோம். வைகறை தோறும் எங்களை காக்கும் கையாகவும் துன்ப வேளைகளில் எங்கள் மீட்பராகவும் இருப்பீராக. ஆரவார பேரொலி கேட்க மக்களினங்கள் பின்வாங்கி ஓடுகின்றன. நீர் கிளர்ந்தெழும்போது வேற்றினத்தார் சிதறுண்டு போகின்றனர். பச்சை புழுக்கள் உணவை சேர்ப்பது போல் கொள்ளை பொருட்களை அவர்கள் சேர்க்கின்றார்கள். வெட்டுக்கிளிகள் பாய்வது போல் அவர்கள் அவற்றின் மேல் பாய்கின்றார்கள். ஆண்டவர் மாட்சிக்குரியவர், ஏனெனில் அவர் உன்னதத்தில் உரைகின்றார். சீயோனை அவர் நீதியாலும் நேர்மையாலும் நிரப்புகின்றார். உங்கள் காலத்தில் அவரே பாதுகாப்பாயிருப்பார். அவர் உங்களுக்கு முழு விடுதலை வழங்கி ஞானத்தையும் அறிவாற்றலையும் நல்குவார். ஆண்டவரை பற்றிய அச்சமே சீயோனின் அருஞ்செல்வம். இதோ, வலிமைமிக்க வீரர் வீதியில் நின்று கதறி அழுகின்றனர். அமைதியின் தூதர் மனம் கசந்து அழுகின்றனர். நெடுஞ்சாலைகளில் ஆள் நடமாட்டமில்லை. வழிப்பயணிகள் கடந்து செல்வதும் இல்லை. உடன்படிக்கை முறிக்கப்படுகின்றது. ஒப்பந்தம் மீறப்படுகின்றது. மனிதருக்கு மரியாதையே கிடையாது. நாடு புலம்பி அழுது சோர்ந்து போகின்றது. லெபனோன் வெள்கி நாணி தளர்ச்சி அடைகின்றது. சாரோன் பாலை நிலமாகின்றது. பாசானும் கர்மேலும் இலையுதிர்க்கின்றன. பகைவருக்கு ஆண்டவரின் எச்சரிக்கை. ஆண்டவர் கூறுகின்றார், இப்பொழுது நான் எழுந்தருள்வேன். இப்பொழுது என்னை உயர்த்திக் கொள்வேன். இப்பொழுது என்னை மாட்சிப்படுத்துவேன். நீங்கள் பதரை கருத்தாங்கி வைக்கோலை பெற்றெடுத்தீர்கள். உங்கள் உயிர் மூச்சு நெருப்பாகி உங்களையே எரித்துவிடும். சுண்ணாம்பு நீற்றப்படுவது போல் மக்களினத்தார் பொசுக்கப்படுவர். முட்கள் போல் வெட்டுண்டு நெருப்புக்கு இரையாவர். தொலைவில் உள்ளோரே, நான் செய்தவற்றை கேளுங்கள். அருகில் உள்ளோரே, என் ஆற்றலை அறிந்து கொள்ளுங்கள். சீயோன் வாழ் பாவியர் அஞ்சுகின்றனர். இறை பற்றில்லாரை திகில் ஆட்கொள்கின்றது. சுட்டெரிக்கும் நெருப்பில் நம்மில் எவர் தங்குவார்? என்றென்றும் எரியும் தழலில் நம்மில் எவர் இருப்பார்? நீதிநெறியில் நடப்பவர், நேர்மையானவற்றை பேசுபவர், கொடுமை செய்து பெற்ற வருவாயை வெறுப்பவர், கையிட்டு வாங்க கை நீட்டாதவர், இரத்தப்பழிச் செய்திகளை செவிகொடுத்து கேளாதவர், தீயவற்றை காணாதபடி கண்களை மூடிக்கொள்பவர், அன்னவரே உன்னதங்களில் வாழ்வர். கற்பாறை கோட்டைகள் அவர்களது காவல் அரணாகும். அவர்களுக்கு உணவு வழங்கப்படும். அவர்கள் தண்ணீர் பெறுவதும் உறுதியாகும். மேன்மை மிகு எதிர்காலம். அரசரை உங்கள் கண்கள் அழகு மிக்கவராக காணும். பரந்து விரிந்த நாட்டை நீங்கள் காண்பீர்கள். திகிலை பற்றி உங்கள் மனம் இவ்வாறு சிந்திக்கும். குடி கணக்கெடுத்தவன் எங்கே? கோபுரங்களை எண்ணிக்கையிட்டவன் எங்கே? உங்களுக்கு விளங்காத குளறுபடியான பேச்சையும் உங்களுக்கு புரியாத வேற்று மொழியையும் கொண்ட காட்டுமிராண்டி மக்களை நீங்கள் மீண்டும் காணமாட்டீர்கள். நம் விழாக்களின் நகரான சீயோனை பார். அமைதியின் இல்லமாகவும் பெயர்க்கப்படா முளைகளும் அறுபடா கயிறுகளும் கொண்ட அசைக்க முடியாத கூடாரமாகவும்
எருசலேம் இருப்பதை உங்கள் கண்கள் காணும். ஏனெனில் அங்கே ஆண்டவர் நமக்கென தம் ஆட்சியை விளங்கச் செய்வார். அது அகன்ற ஆறுகளையும் விரிந்த நீரோடைகளையும் உடைய இடம் போன்றது. துடுப்பு படகு அங்கு போவதில்லை, மாபெரும் கப்பல் கடந்து வருவதுமில்லை. ஆண்டவரே நமக்கு சட்டம் வழங்குபவர், ஆண்டவரே நமக்கு வேந்தர், அவரே நமக்கு மீட்பளிப்பவர். உங்கள் வடக்கயிறுகள் தளர்ந்து தொங்கும், அவற்றால் பாய்மரத்தை நிலையாய் பிடிக்கவியலாது, பாய் விரிக்கவும் முடியாது. திரளான கொள்ளைப் பொருள் அப்பொழுது பங்கிடப்படும், முடவரும் கொள்ளைப் பொருளை சூறையாடுவர். சீயோனில் வாழ்பவர் எவரும் நான் நோயாளி என சொல்லார். அங்கு குடியிருக்கும் மக்களின் தீச்செயல் மன்னிக்கப்படும்.